ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நேம் இஸ் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 81 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன். அது செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அதுக்கப்புறம் நீங்க இது வரைக்குமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணி நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஷெர்க்குக்கும் சன்மூன் எம்பையருக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அதுல நம்ம வாங்கோயர் தான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இருந்தாலும் சன்மூனை சேர்ந்தவங்க அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இதை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் நம்மளோட ஹீரோ வாங்கோயருக்கு ஒரு பீகாக் டான்ஸிங்கிற ஒரு ஆர்மர் கொடுத்திருப்பான். சோ அதை யூஸ் பண்ணி வாங்கோயர் அந்த ஃபியூஷனை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம ஷெர்க்குக்கு திரும்பவுமே வெற்றியை தேடி கொடுத்திருப்பா. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த சோல் கைடிங் கான்டெஸ்ட் வந்திருப்பான். அந்த இடத்துல ஒரு சேலஞ்சா இப்ப யார் தோக்குறாங்களோ அவங்களோட கிரைஃபை வந்து தியாகம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் நடந்திருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட்ல இன்னும் அரை மணி நேரத்துல இந்த தேர்ட் ரவுண்ட் முடிய போகுது அப்படின்னு ரெஃப்ரி சொல்லவும் எல்லாருமே விறுவிறுப்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளோட கைடோ தான் அவனுக்கான கேப்சர் ஹேண்ட் அப்படிங்கிற ஒண்ணு லெவல் 5ல கிரியேட் பண்ணிருக்கான். சோ கைடோக்கு அப்புறமா ஒருத்தன் நைஃப் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். சோ அதுக்கப்புறமா லெவல் 3ல இருக்கிற ஒரு கேனன் ஒருத்தன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இன்னொருத்தனுமே லெவல் 4ல இருக்கிற லோடர் சோல் கைடிங் டூல் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கூட சேலஞ்ச் பண்ணவன் லெவல் 6ல இருக்கிற டிசோலோஷன் கேனன் அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இன்னும் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கான். அதே நேரத்துல அந்த டைமிங் எல்லாம் இப்ப முடியறதுக்கு ஆயிடுச்சு. ஆனாலுமே கடைசி 5 செகண்ட்ல லெவல் 5ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் கேனன் அப்படிங்கிற ஒண்ணு ஹீரோ கிரியேட் பண்றான். ஏண்டா 10 மணி நேரம் கொடுத்தும் ஒரு 6 மணி தான் கிரியேட் பண்ண முடிஞ்சா அப்படின்னு இந்த பையன் பேசிட்டு இருக்கவும் சீக்கிரமா போட்டியாளர் இருக்கலாம் அவங்களுக்கான இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃப்ரி சொல்லவும் இந்த பையனோட வாய் அடங்கலைங்க. சார் நீங்க தயவு செஞ்சு நம்பர் 66க்கும் நம்பர் 88க்கும் நடக்க போற பேட்டில் மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்மளுக்கு அவங்க யாருன்னு காட்டல. ஆனா கைடோவோட பேட்டில் இப்ப ஆரம்பிக்குது. அந்த நம்பர் 96 உண்மையாவே டேலண்டா தான் இருக்கான் அப்படின்னு இவர் பாத்துட்டு இருந்தா இப்ப ஹீரோக்கான பேட்டில் ஆரம்பிக்குது. இவன் உருவாக்கி இருக்க டூல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவும் 17 அறை கிட்ட வச்சிருக்குல்ல. முக்கியமா அந்த சோல் கைடிங் டூலுக்கு நடுவில் என்ன இருக்கு? அதுலயே இந்த பையனை பார்த்தாலே சாதாரண மாதிரி தெரியல. சோ அந்த நம்பர் 98 மட்டும் இன்னும் தெனாவட்டா இருந்தா இவன் கிட்ட அடி வாங்குறது கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கவும் மக்கள் என்னவோ நம்ம ஹீரோவோட ஆம்லண்ட பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை எப்பவும் போல கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போம். ஆனா நான் உன்னை கண்டிப்பா துண்டா வெட்டிட வேண்டாம் அப்படின்னு இவன் சிரிச்சிட்டு இருக்கவும் இந்த பேட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். இவனை வச்சுதான் என்னோட டேலண்ட் நான் எங்க எவ்வளவு இருக்குன்னு காட்டியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் இப்ப கிளைமேட்டே அங்க மாறுது. மக்களே அதை கண்டு வியப்புல இருந்தா கைடோ நீ என்னடா பண்ண ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். என்னடா ஏதோ இலூஷனை வச்சு விளையாண்டு இருக்கியா அப்படின்னு இந்த பையன் பாத்துட்டு இருக்கவும் எனக்கு டெத்தோட ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரு லேடி பாத்துட்டு இருக்கவும் மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோ பண்றதை பார்த்து இதுதான் அவனோட மார்ஷியல் சோலா, முக்கியமா இவன் ஈவில் சோல் மாஸ்டர் சேர்ந்தவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பாத்துட்டு இருக்கவும் இந்த பையன் கிட்ட நெக்ரோமேன்சன் பவர் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவன் யாரா இருப்பான் அப்படின்னு இவங்கெல்லாம் பாத்துட்டு இருக்கவும் எவ்வளவு நேரம்டா வித்தையை காட்டிட்டு இருக்க போற அப்படின்னு இந்த பையன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் பண்ற அட்டாக்லாம் நம்ம ஹீரோட சோல் கைடிங் டூலை தாண்டி வரவே மாட்டேங்குது. பிளட் கிரஷ் அப்படின்னு ஹீரோ ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இவன் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்றான். கண்டிப்பா இவன் ஒரு ஈவில் சோல் மாஸ்டரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கவும் அந்த பையன் என்னமோ ஹீரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடறான். அது போதாதுன்னு நெதர்வேல் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல ஹீரோ நோக்கி அனுப்புறான். இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துல கேட் ஆஃப் தி டெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஆனா இது நம்ம இலை கொடுத்தது. இதுல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் இவங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இந்த பையனோட நெக்ரோமான்சர் ஸ்கில் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கவும் ஹீரோ வச்சிருக்க அந்த ஆயுதத்துக்குள்ள இன்னும் ஒரு படையே இருக்குன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இவனோட தோழியை ஒத்துக்கிறியா எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்கவும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு அவன் சோல் கைடிங் டூலை எடுக்கிற மாதிரி வந்துட்டு நீ தாண்டா நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ண வரவும் ஹீரோ அவனோட ஜட்ஜ்மெண்ட் சீல்ட யூஸ் பண்ணி அசால்ட்டாவே அவனை தடுத்துறான். அப்படியே அவன் அட்டாக் பண்ண கொண்டு வந்த அந்த கத்தியை வச்சு இவனை அட்டாக் பண்ண வரவும் அந்த இடத்துல யாரோ தடுக்கிறாங்க. அந்த பையன் தோல்வி ஏத்துக்கிறான்னு நானே சொல்றேன் அப்படின்னு ஒரு சொல்லவும் சரி நீ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நான் அவனோட டீச்சர் அப்படின்னு அவன் இருந்து அந்த நைஃப் இவர் எடுத்துட்டு இதை நீ வச்சுட்டு அவனை உயிரோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகுது. நான் தான் நான் கோங் வான் இந்த சன்செட் வாட்டர் அலைன்ஸோட மாஸ்டர். ஸோ இப்போ நடந்த பேட்டில் நம்பர் 66 வின் பண்றோம். அதுக்கப்புறமா நம்பர் 88 நம்பர் 96 இவங்களை தான் இந்த சன்செட் வாட்டர் பிரான்ச்ல இருந்து நாங்க ஃபைனலிஸ்ட் அனுப்ப போறோம் அப்படின்னு இவர் அறிவிக்கும். எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. நீ உருவாக்கி இருக்க அந்த சீல்டு மாதிரி நான் ஒன்ன பார்த்ததே இல்லை, அது எப்படி பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இவர் கேட்கவும் ஃபைனல் பேட்டில் முடிட்டோம் அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இருந்தாலுமே இவர் ஹீரோ போறத லாங்ல இருந்து பார்த்துட்டு ஒரு இவன் தான் மாஸ்டர் விரும்பக்கூடிய ஒரு பையன்
பையனா இருப்பானா அப்படிங்கிறத நினைச்சிட்டு நீ சொன்ன மாதிரி அவன் வெறும் பரிசு பொருளுக்காக தான் இங்க வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவருமே ஆமா அப்படிங்கிறாரு. அப்பனா அந்த பையனை சீக்கிரமாவே நம்ம கைக்குள்ள போட்டுடலாங்கிற மாதிரி தான் நீ பேசுறல்ல. சரி வைஸ் லீடர் நீ என்ன சொல்ற அப்படின்னு இவர் கேட்கவும் அவன் நம்ம கீழே வந்தாலே போதும், அப்படி இல்லன்னா அப்படின்னு இவங்க வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கவும் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அண்ணா நீங்களே இந்த நைஃப் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கவும் கையில உண்மையாவா அப்படின்னு பாக்குறான். என்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு பிளேட் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லவும் சரி உண்மையாவே இந்த டோர்னமெண்ட் நீ அந்த ஹோலி ஸ்பிரிட் கல்ட்டுக்குள்ள போறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும் உண்மையாவே நீ இதுக்கு தான் பிளான் பண்றியா அப்படின்னு கையில ஷாக் ஆகும். அதுதான் உனக்கே தெரியும் நடுவாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் எனக்கும் அதுதான் பிரச்சனை, நீ உன்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் இவங்களுக்கு தர, ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவங்களுக்கு, அப்படியே ஒருவேளை இதனால உன் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா அப்ப என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கவும் இருந்தாலும் யாராவது ஏதாவது செஞ்சுதானே ஆகணும், ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த பவர்ஃபுல்லான அவங்க டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த கண்டத்தையே எதிர்த்து அவங்க போர் செஞ்சாங்கன்னா சோ அது மட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம செருக்குக்குமே அது ஆபத்து தான். சோ நாம தான் அதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும் ஆமா அவன் சொல்றது உண்மைதானே, நம்ம ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் யாரையுமே விட்டுறக்கூடாது தானே அப்படின்னு நானா கேட்கவும் ஆமா முக்கியமா நம்மளே அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு தெரியாதா அப்படின்னு ஷியோ கேட்கவும் ஐயா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறேன், ஆனா நீ ஒரு கண்டிஷனை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும் என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். நீ செத்துற மட்டும் கூடாது அப்படின்னு ஹீரோன் அழுகவும் ஹீரோவுமே சரின்னு ப்ராமிஸ் பண்றான். சரி சரி நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா நாளைக்கு நம்ம மோத போறது ஷெர்க் அகாடமி அப்படின்னு சான்சி சொல்லவும் எல்லாருமே உற்சாகம் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சீன் கட் ஆகுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கவும் இதுதான் ஹாண்டட் செமி பிளேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கவும் ஹீரோ அந்த வாய்ஸ் நோக்கி போறான். ஒரு மனுஷனோட கல்டிவேஷன் டிவைன் லெவலுக்கு வருதுன்னா அவனோட இந்த பிளேனை கிரியேட் பண்ண முடியும், ஆனா நான் காட் ஆஃப் நெக்ரோமேன்சர் அப்படின்னு இலைக்கு அங்க வந்து நிக்கவும் மாஸ்டர் இலைக்கு நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோ சந்தோஷத்தோட கவலையப்படவும் ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன், அன்னைக்கே நான் கண்டிப்பா இறந்துருக்கணும் தான், ஆனா ஒருத்தர் என்ன காப்பாத்தினாரு. ஸோ அப்படியே நெக்ரோமேன்சர்னா என்னங்கிறத உனக்கு கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கவும் நெக்ரோமேன்சரோட உண்மையான அர்த்தமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் சூரியனை தான் வாழ்க்கையோட ஆரம்பம்னு சொல்லுவாங்க, ஆனா அது உச்சத்துக்கு போனது பின்னாடி மறைஞ்சிரும், ஆனா அதுக்கப்புறம் வர இருள் இருக்குல்ல அதுதான் டெஸ்டினேஷன் ஆஃப் டெத். ஸோ இப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கும் வாழ்க்கையும் இறப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைங்கிற மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எலைக் பேசிட்டு இருக்கவும் ஹீரோக்கு எதுவுமே புரியலன்னு கேக்குறான். நான் நெக்ரோமேன்சரை வாழ்க்கைன்னு சொல்றேன் அப்படின்னு எலைக் சொல்லவும் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக உங்களுக்கு ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் பிடிக்கலன்னு, நீங்க இறந்தவங்களுக்கான மறு வாழ்க்கையை தரீங்கல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் உண்மையாவே உனக்கு அறிவு அதிகம் தான், உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்பிக்கையோட நான் திரும்பவும் போறேன்டா அப்படின்னு எலைக் சொல்லவும் என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இது நீதான் என்னோட நெக்ரோமேன்சியோட அடுத்த வாரிசு, அது போதாதுன்னு இந்த அண்டர் பிளேன் உனக்கு நான் கொடுக்குற கடைசி பரிசு அப்படின்னு எலைக் சொன்னா ஹீரோ அவரை கட்டி பிடிக்கிறான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ சாகாதவங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்தாலும் உன்னோட மனசு ஒளியை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு இலைக்கு அங்கிருந்து போகவும் திரும்பவுமே ஹீரோ இலைக்கு பிடிக்க வரான். இருந்தாலும் இந்த தடவையும் அவனால அவரை பிடிக்க முடியல. மாஸ்டர் கண்டிப்பா நான் அவங்க நெக்ரோமேன்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. எனக்கு இந்த எபிசோட்ல உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, அதுவுமே இலைக்கு வர அந்த சீன் இருக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு வழியா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, நம்ம ஹீரோ காட் ஆஃப் நெக்ரோமேன்சி ஆக போறான். ஒரு வகையில நீங்க சோலோ லெவலிங் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோ எப்படி சமன் பண்ணுவானோ அதே மாதிரி தான் நம்ம பயிலும். கண்டிப்பா இதுக்கப்புறம் கதை வேற லெவல்ல போக போகுதுன்னு நான் நம்புறேன். அது போதாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு படையே இருக்கு, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்படியே எபிசோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட்